நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர், பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தங்கம் விலை எதிர்பாராத வகையில் இந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. சவரனுக்கு 65,000 வந்திருக்கு. நீங்க கடந்த சில மாதங்களாவே சொல்லி வருகிற இதுல இன்னும் தங்க விலை உயரும், பெரிய அளவுக்கு போகுங்கிறத தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப 65,000 வந்திருக்கு. இது இடையில டக்குன்னு உடனே குறையுமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அதெல்லாம் குறையல, அப்படியே நிக்குதுங்கிற மாதிரி வருது. இனி அடுத்து இது எப்படி போகும்? என்ன மாதிரியான நிலையில் மக்கள் இதை பார்க்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏறும். ம். இது இப்போ கிராமுக்குன்னு நீங்கள் பேசுங்களேன். கிராமுக்கு 8,500 வரைக்கும் போகும். 9,000 வரைக்கும் கூட போகிறதுக்கு கூடும். ஸோ 9,75,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உடனே போகாது. உடனே நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்த 12லேருந்து 18 மாதத்துக்குள் 72லேருந்து 75 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 75,000 வரையும் அதிகரிக்க கூட அது 75 நிச்சயம். வண்டி கொஸ்டின் எப்போ போகுங்கிறது தான். 75 போகுமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. போக வாய்ப்பு இருக்கு. போக வாய்ப்பு இருக்குன்னு கூட கேட்கக்கூடாது. எப்போ போகுங்கிறது. எப்போ? அதனால தான் சொல்கிறேன், 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவரனுக்கு 75,000. ஓகே. இந்த நிலைக்கு என்ன காரணம்? இது ஒரு இந்த தன்மை ஒரு கிராஜுவலா இருக்கிற மாதிரி தெரியலையே. திடீர்னு ஒரு ஜெட் வேகத்துல போற மாதிரி இருக்க சூழலுக்கு என்ன காரணம்? நான் 2015, 16ல் தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்போ தான் இந்த சாவரின் கோல்டு பாண்டு முதல்ல போட்டும்போது அப்போவே நான் சொன்னேன். அப்போ 2,700 800 இருந்தது ஒரு கிராம். அப்போவே சொன்னேன், நான் என்னோடய லைஃப் டைமில் 10,000 ஒரு கிராம் பார்ப்பேன்னு சொன்னேன். இட் லுக்ஸ் லைக் 10,000 கிராமுங்கிறது அடுத்த 3 வருஷத்தில் 10,000 ஒரு கிராம் அப்படிங்கிற இலக்கை தொட்டுடும். அதுக்கு நம்மளோட அம்மையாரும் இந்த ஆட்சியும் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு அதை 10,000க்கு ஏற்றத்துக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம்னு நினைக்கிறீங்க? மெயின் காரணம் அதுதானே. 58 இருந்தது அவர் ஆட்சி பொறுப்பு எடுக்கும்போது. 2014 டாலருக்கு நிகராக இருந்த ரூபா 58. 10 ஆண்டு காலத்தில் ரொம்ப கடுமையாக உழைச்சி 87. எங்கே 85? 87, 86, 60 வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. அது நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கினா 87 கிடைக்கும். கஷ்டப்பட்டு 87 ஆக்கியிருக்கிறாரு. தங்கம் விலை இன்னைக்கு $1,200 ஒரு கிராம் இருந்து, ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏறத்தாழ 30 கிராம் தங்கம் $1,200 இருந்தது. இன்னைக்கு அதே தங்கம் 2,720 தான். ஸோ அங்கே 2 மடங்கு, ஒரு 2.25 மடங்கு தான் ஏறி இருக்கு. ஆனால் இங்கே 3 மடங்குக்கு மேலே ஏறி இருக்குன்னா அது நம்மளோட ரூபாவோட வீக்னஸ் தான் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறதும். 2வது, நடுவில் டியூட்டியை தேவையில்லாமல் ஏற்றி, அந்த டியூட்டி ஏற்றினதுனால ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகி போன பட்ஜெட்டில் டியூட்டியை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, திரும்பி அம்மா பட்ஜெட்டில் இதை ஏற்ற போகிறாங்க, டியூட்டியை ஏற்ற போகிறாங்க. அது மாதிரி டியூட்டியை ஏற்றினாங்கன்னா உடனேயே தங்கத்தின் விலை ஒரு 500 600 ஏறிடும் 1ஆம் தேதியே. அதுக்கும் அந்த வெளிநாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அம்மையார் டேக்ஸ் போட்டாங்கன்னா அது உடனே ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ இவங்க நினைச்சாங்கன்னா தங்கத்தை 75,000க்கு சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. 75,000 போகிறதுங்கிறது நிச்சயம். இப்போ டேக்ஸ் அதுக்கு மேலே நிச்சயமாக போகும். இப்போ டேக்ஸை உடனே ஒரு 10% டேக்ஸை குறைச்சதை ஏற்றினாங்கன்னா இப்போ 65ங்கிறது 70 குயிக்காக போயிடும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் நிதிநிலை அறிக்கையில் அப்படி செய்கிறது தவிர வேறு வழி இல்லையா? அதுக்கும் நிதிநிலைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இவங்க எண்ணத்தை தின்னா பித்தத்தை தெளியும்னு இவங்க வேலை செய்கிறாங்க. டாலருக்கு அகேன்ஸ்டாக ரூபாவின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஜீவா, நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். இவர் அப்போது குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 62 அதை திரும்பி 58 வரைக்கும் கொண்டு போனார் மன்மோகன் சிங். அதில் பல நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தார். அப்போ இவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக தினம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ இவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக பேசும்போது பிரதமரோட வயசுக்கு வந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது மன்மோகன் சிங்க்கு 82 வயசு. இப்போது நம்ம பிரதமருக்கு 75 வயசு. இந்தியாவில் அமிர்த காலத்தில் ரூபாவின் மதிப்பு பிரதமர் ஏஜ் விட்டுருங்க, அதை தாண்டி போயிடுச்சு. பிரதமரோட குருநாதரை ஓரங்கட்டி வச்சிருக்கிறாரு ஒருத்தர், லால்கிருஷ்ண அத்வானின்னு. அந்த ஏஜையும் தாண்டி போய் டெண்டுல்கர் தான் செஞ்சுரி அடிச்சிட்டு இருந்தார். அப்போ 100 சதம் போட்டார். ரூபாவும் சதம் போட்டுருமோ
கோலியும் ரோஹித் சர்மாவும் போட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற சத்தத்தை ரூபா மூலமாக போட்டுருவாருன்னு நம்ம நம்புகிறேன். இப்போ 87 கிட்ட வந்துருச்சு. இன்னும் வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரூபா மதிப்பு இன்னும் சரியா தான் வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கு. சரியும். இப்போ 86 69 இருந்தது. இந்த ரேட் கட்டுன்னு ஒன்று பண்ணாங்கன்னா 87 மார்ச்சுக்குள்ளே வந்துடும். எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே 90 போகும். இதே மாதிரி ட்ரம்ப்போட பாலிசிஸ் இருந்ததுன்னா 92 95 வரைக்கும் இந்த வருஷமே போயிடும். 95 போயிடுச்சுன்னா அப்படி ஒரு காலை ஹூன்னு ஊதினா 100 அடிச்சிருவார். 100 வந்துரும். ஆமாம். அதனால் எப்போதுமே இவங்க என்ன சொல்லுவாங்க, குருமூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் வரலாறுல இல்லாத அளவு சாதனைம்பாரு. வரலாறு இல்லாத சாதனையா ரூபாவை 100 ரூபாய்க்கு இறக்கிடுவார். டாலருக்கு நிகரான மதிப்பு 100 ரூபாய்ங்கிற கொண்டு போயிருவாங்க அவங்க. கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்னும் 4 வருஷம் இருக்குது. நிச்சயமாக செஞ்சுருவார். இப்ப டாலருக்கு நிகரான மதிப்பு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு குறைய குறைய தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குமா? தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தங்கம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது இல்லை. தங்கம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். அதனால அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம பணம் ஃபுல்லா அந்நிய செலவாணியா போக போக அங்க அதிகமாகிட்டே இருக்கும். சார், அதுக்கு சிதம்பரம்னு ஒருத்தர் இருந்தார். ஆமா. 10 வாட்டி பட்ஜெட் போட்டவர். அவர் அப்போ அவங்களுக்குலாம் கோமாளித்தனமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அன்னைக்கு பிரதமரோட எக்கனாமிக் அறிவு பின்னாடி போஸ்டேஜ் ஸ்டாம்பு பின்னாடி எழுதலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அன்னைக்கு நீங்கள்லாம் நம்பலை. இன்னைக்கு அது உண்மைன்னு ஆயிடுச்சு. இதை சிதம்பரம் மட்டும் சொல்லலை. அவருக்கு கூஜா தூக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் இருந்த சுப்பிரமணியம் சுவாமின்னு இருக்கிறவர், பேரறிஞர். அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸராக இருந்தவர். பால் சாமுவல்சனோட பல பேப்பர் எழுதி, பால் சாமுவல்சன்கிறவர் கீன்ஸுக்கு அப்புறம் அடுத்த பெரிய பேரறிஞர் எக்கனாமிக்ஸில், அவரோட சேர்ந்து 3 பேப்பர் எழுதினவர். அவரே இப்போ மோதியை பற்றி என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவருக்கு எக்கனாமிக் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை சிதம்பரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஸோ இப்போ நீங்கள் அவர் கையில் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். இப்ப ஒருவேளை மன்மோகன் சிங், சிதம்பரம் போன்றவங்க, மான்டங் சிங் அலுவலியா இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கு நிகரான இந்த மதிப்பு பாருங்க, இன்னைக்கு குறைச்சிருப்பாங்க. என்ன இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ வரலாறுல என்ன நடந்ததுன்னு தான் பேச முடியும். 2013 டைப்பர் டேண்ட்ரம்ஸ்னு ஒன்று நடந்தது. 63 ரூபா வரைக்கும் ரூபா போச்சு. அப்புறம் பிரதமர் வந்து அந்நிற்ற பிரதமர் 2-3 ஸ்டெப் எடுக்கிறார். மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் அவர் உடனே ஜப்பான் போறாரு. $50 பில்லியன் $50 பில்லியன் ஜப்பான் பிரதமரோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. இந்தியாவுக்கு அவசரம்னா நாங்கள் $50 பில்லியன் தரோம். கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் இருக்கு. கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் போடுறாரு. உடனே ரகுராம் ராஜனை வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்கிறவரை எடுத்து நீங்கள் இதுக்கு அனுப்புறீங்க, ஆர்பிஐக்கு அனுப்புகிறாரு. அவர் உடனே வந்து ரிசர்வ் பேங்க்கில் மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்கிட்டேருந்து வாங்குகிற டெபாசிட் ரேட்டை கொண்டு போகிறாரு. 62லேருந்து 56க்கு போகிறது. அப்புறம் தான் 58க்கு வருது. 62ங்கிறது 56க்கு போயிருக்கு. அதே மாதிரி 2007 6லேயோ ஒரு வாட்டி 48 ரூபாய்க்கு வந்ததை திரும்பி 42 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனார். அதனால வரலாறு என்ன சொல்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். வரலாறுல இது மாதிரி ரொம்ப அபாரமாக இறங்குறச்ச 2 வாட்டி மன்மோகன் சிங் ரூபாவை ஏற்றி காமிச்சிருக்கிறார். அது மாதிரி முடிஞ்சால் இவரை பண்ண காட்ட சொல்லுங்கள். அப்ப தங்கம் விலை எல்லாமே கண்ட்ரோலாக தான் இருந்தது. இவ்வளோ மோசமாக இல்லைல்ல. மக்கள் பார்க்குறாங்க, வாங்கியிருக்காங்க, மக்களுக்கு தெரியும். மக்களை சொல்ல சொல்லுங்களேன். ஸோ அப்ப இவருக்கு மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கையினுடைய தோல்வி தான் மக்களுடைய அடிப்படை விஷயங்களா பாதிக்குதுங்கிறீங்க. ஆமாம், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் வந்து எந்த வருஷத்தில் காலேஜ் முடிச்சீங்க ஜீவா? நான் முடிச்சது 2005, பிஜி முடிஞ்சது 2007. 2005 7ல் முடிச்சீங்க. மதுரையில் முடிச்சீங்கன்னு ஆமா. நினைக்கிறேன். ம். அப்போ உங்களோட படித்த இன்ஜினியரிங் பசங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைச்சது? உங்களோட நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க. ஃபாரின் பல போயிருக்கான், காலேஜ் இன்னொரு இருக்குது. பண்றான். அப்போல்லாம் ஞாபகம் இருக்குமா ஜீவா? காலேஜை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே பஸ்ஸாக வந்து ஐடி கம்பெனி ஆமா. அவங்கள கேம்பஸ் இன்டர்வியூ. கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகிறது ஆமா. ஞாபகம் இருக்கா? ஆமா. எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் வருவாங்களா? இப்போ மோடியின் நல்ல அரசில் இந்தியாவில் அமிர்த காலத்தில் எந்த டாடா கம்பெனியை ஆளை வேலைக்கு எடுக்காமல் குறைக்கிறாங்க. போன குவார்ட்டரில் டாடா கம்பெனியிலே 700 பேருக்கு வேலை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா 100 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து 93 பேர் தான் இருக்காங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 600-700 பேர் கம்மி பண்ணுறாங்க. 6 லட்சம் பேர் இருந்த இடத்துல 5,95,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இருக்கிற வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ 2005 6ல் நீங்கள்லாம் படித்து வெளில வரச்ச ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் ஒரு ஃபஸ்ட் லெவல் இன்ஜினியர் போனாலே. இன்றைக்கி ஒரு 12 வருஷம் கழித்து அதே கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சாலும் 25,000 30,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது. அன்றைக்கி தங்கம் 1000 ரூபா ஒரு கிராமு. 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மி, 700-800 ரூபா ஒரு கிராமு. இன்றைக்கி தங்கம் 8,000 ரூபா ஒரு கிராமு.
தங்கம் விலை 10 மடங்கு ஏறியிருக்கு. ஆனா சம்பளம் ஒரு என்ட்ரி லெவல் ஆளோட சம்பளம் அதே லெவல்ல இருக்குது. இதுலேருந்தே நீங்க எவ்வளோ நல்லா ஆட்சியில பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ போய் கேளுங்க. 2007ல அவன் முதல்ல ஐடிக்கு போனம்போது என்ன சம்பளம் வாங்கினான்னு நீங்களே சர்வே எடுத்து பாருங்க. இப்ப வந்தவங்க ஐடில போயி அதே சம்பளத்துக்கு சேர்றவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டு பாருங்க. தங்கம் என்ன விலைன்னு பாருங்க. ரூ. 800 ரூ. 1000 தங்கம் இருந்திருக்கும். அந்த தங்கத்துல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. தங்கத்துக்கு யூஸே கிடையாது. ஒரு ரூபாயின் மதிப்பை தான் தங்கம் காட்டும். அப்ப மாண்புமிகு மன்மோகன் சிங் காலத்துல தங்கத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினான்னு பாருங்க. இன்னைக்கு தங்கத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினான்னு நீங்களே பாருங்க. ம். இதுல இருந்தே இவங்களோட வண்டவாளம் நம்மளுக்கு தெரியும். அப்ப எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த 4த் இயர் முடிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூன்னு காலேஜுக்கு வந்து நடத்துவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ. படிக்க எல்லாரையும் கூட்டிட்டு சிவில் இன்ஜினியரை கூட அவன் காலேஜ் சர்டிபிகேட் கான்வகேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலையில இருப்பான். ஆமா. இப்ப அவ்வளோ பேருக்கு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஃபர் கொடுத்தவனையும் நீ 6 மாசம் கழிச்சு சேருங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சம்பளம் தான் இப்ப தராங்க. இது பொருளாதார சரிவு இல்லாம என்னன்னு அவங்கள கேட்குறேன். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நிர்மலா சீதாராமன் அம்மையாரா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், அவங்க வந்து பொருளாதாரம் நடத்தினதுல கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு. அப்ப பொருளாதாரம் பத்தி பேசின குருமூர்த்தி இப்ப ஏன் வாயை தச்சு மூடி சும்மா இருக்காரு? ஆனா பொதுவான ஒரு பார்வை வந்து காங்கிரஸ், பாஜக 2மே பிரைவேட் செக்டாரை ஊக்குவிக்கிறாங்கங்கிற ஒரு பார்வை இருந்தது. இல்ல. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. காங்கிரஸ் எப்போதுமே வந்து ஏழைங்களுக்காக வேலை செய்கிற சர்க்கார். தட் இஸ் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸுக்காக வேலை செய்கிற சர்க்கார். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பெட்ரோல் விலை $148 போறச்ச கூட மாண்புமிகு மன்மோகன் சிங் வந்து ரூ. 70க்கும் ரூ. 65க்கும் பெட்ரோல் போட்டுருந்தார். கேஸ் சிலிண்டர் ரூ. 400. இன்னைக்கு வந்து ஒரு பீப்பா எண்ணெய் $60. ஆனா உங்க பெட்ரோல் எவ்வளோ போடுறீங்க? ரூ. 102 போடுறீங்க. 3 வருஷமா ரூ. 102 போடுறீங்க. ரூ. 70 இருக்கிறச்சு ரூ. 102, ரூ. 82 இருக்கிறச்சு ரூ. 102. இதுல ரூ. 102ல ரூ. 50 வரி. அதனால கார்ப்பரேட்டுகளுக்கு 40% டாக்ஸ் வாங்கி மக்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தார் மன்மோகன் சிங். இங்க கார்ப்பரேட் டாக்ஸை 25% ஆக்கி உங்கள்கிட்டேருந்து வரி வேட்டை பண்றது தான் பிஜேபி. கார்ப்பரேட்டுகள்கிட்ட பணம் வாங்கி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இது மாதிரி பல ஃப்ரீயா எஜுகேஷன் லோன் கொடுக்கறது, இது மாதிரி நிறைய நலத்திட்டங்களை பண்ணாரு. இன்னைக்கு ஒரு சாதாரண மாணவன் போய் எஜுகேஷன் லோன் வாங்க முடியாது. ஒரு பேங்க்ல போய் எங்க அப்பாவுக்கு பணம் இல்லை, நீங்க எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டான். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பல இடத்துல பல வருஷம், ஒரு வருஷத்துக்கு மேல பணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு டீசல் என்ன விலை, பெட்ரோல் என்ன விலை, கச்சா எண்ணெய் விலை என்னன்னு பாருங்க. அன்னைக்கு 148 விலை 60, 148 கச்சா எண்ணெய் விலை, கேஸ் சிலிண்டர் $400. இன்னைக்கு $60 இருக்கும்போது உங்க விலை $1000. $148 நம்ம வாங்கறச்சையும் ரூபா 56 வச்சிருந்தாங்க. இன்னைக்கு $61 வாங்கறச்ச உங்களுக்கு வந்து ரூபாயின் மதிப்பை 87 ஆக்கி இருக்கிறார். இதுதான் பொருளாதாரம் தெரிஞ்சவர் பண்றதா? தங்கம் விலை தொடர்ச்சியாக ஏறுவதற்கும், இனி சாமானிய மக்கள் தங்கம் வாங்க முடியுமா, இனிமே தங்கம் வாங்குவது நினைக்க முடியுமா, தங்கம் ஆல்ரெடி இருக்கிறவங்க சரி, இல்லாதவங்க இனி வாங்க முடியுமாங்கிற அளவுக்கான ஒரு அச்சப்படுகிற நிலைக்கு நம்ம போயிருக்கோம். இதற்கும் இன்றைய அரசின் பொருளாதார நிலைக்கு என்ன தொடர்பு? கடந்த காங்கிரஸ் அரசில் இது மாதிரியான நிலை சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான உதவியாக இருந்தது, இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் ஒரு பொருளாதார அடிப்படையிலும். அதற்கு இவருடைய அரசியல் நடவடிக்கை எந்த அளவுக்கு காரணமா இருக்குங்கிறதையும் ரொம்ப விரிவா ஒரு பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் இதை எப்படி உணரணும், எந்த அளவுக்கு மிடில் கிளாஸ்க்கும் சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குங்கிறத ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.